ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, வயிற்றில் கட்டி, அது கொழுப்பு கட்டிகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கட்டிகளாக இருக்கலாம். அதனால் வயிற்று வலி அடிக்கடி ஏற்படுது, அஜீரண கோளாறு ஏற்படுது, பசி இல்லை, சாப்பிட முடியலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யோகத்திலேயே என்ன தீர்வு? நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளையும் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவத்தையே இந்த மாதிரி யோக பயிற்சிகளும் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவரே உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிருவாங்க. பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள், பசிக்காமல் சாப்பிடுவோம், அந்த உடலுக்கு ஒவ்வாத உணவுகளாக சாப்பிடுவோம். ருசிக்காக சாப்பிடும் பொழுது மைதாவினாலான உணவுகள், புரோட்டா, பீஸா அந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதற்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதனுடைய கழிவுகள் நம்ம உடம்பில் தங்கி அஜீரண கோளாறை ஏற்படுத்துகின்றது, பசியின்மை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த நித்திரை இல்லை அப்படின்னாலும் அந்த தசவாய்க்களில், அதே மாதிரி நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால் நமக்கு உடம்பில் கழிவுகள் ஏற்படுகின்றது. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் நிறைய பெண்களுக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் 45-50 வயதுக்கு மேலே அவங்களுக்கு டேட் கரெக்டாக வராமல் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த கழிவுகள் கட்டிகளாக உடலில் அங்கே இங்கே அது உருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பில் கழிவுகள் கட்டிகள் தங்காமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். நாட்டு வாழைப்பழம் கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு பழம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாதுளம்பழம் அப்பப்போ எடுத்துகிட்டே வாங்க. அதற்குள் இருக்கக்கூடிய அந்த தோலோடு சேர்த்தே, உள்ளுக்குள்ளே இந்த வெள்ளையாக லைட்டாக இருக்கக்கூடிய அதோடு சேர்த்தே நீங்கள் மென்று சாப்பிடலாம். அது வயிற்றுப்புண்கள், வயிற்றில் கட்டிகள் எல்லாத்தையும் நீக்கிறோம். அருகம்புல் சாறு வாரத்துக்கு 3 நாட்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் அருகம்புல் சாறு சாப்பிடுங்க. என்ன வகையான தொற்றுக்கிருமிகள் கட்டிகள் இருந்தாலும் அது எடுத்துவிடும். அதோடு சேர்த்து வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரை பயிற்சி, தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கும். நேர்களே, இது இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும்தான் பயிற்சி பண்ணணும் இல்லை, நம்ம குடலை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமை. அப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கும் குடல் நன்றாக இருக்கும், ஃபியூச்சர்லேயும் நமக்கு குடல்களில் வயிற்றுகளில் கட்டிகள் வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் பயிற்சியாக சுத்தப்படுத்தும் முதிரை பார்க்க போகிறோம். சுகாசனத்தில் 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருகுடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அஜீரண கோளாறு, பசியின்மை நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. கட்டிகளை கரைக்கக்கூடியது. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை வராது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுருக்கேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கட்டிகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரை கட்டிகள் இருந்தால் 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் பறவை ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள். கால் ரைஸ் பண்ணுங்கள். தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை முன்னாடி வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுறோம். கால் ரைஸ் பண்ணுறோம். தலை ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வயிற்று பகுதி மணிபூரக மையம், மணிபூரக சக்கரம். ஸோ இப்போ கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு உங்கள் உணர்வு வயிற்று பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது உணர்வை மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரையில் வயிற்று பகுதியில் ஒரு சின்ன தியானம் பண்ணுறோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்த முத்திரையில் மணிபூரக சக்கரா தியானம். கை எப்படி முடியல வச்சுக்கோங்க. உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரையில் மணிபூரக சக்கரா தியானம்.
உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை, 2 நாஸ்ட்ரிலையும் மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடும். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அருகம்புல் உணவில் எடுத்துக்கோங்க. வேப்பையிலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொழுந்து உணவில் எடுத்துக்கோங்க. அருகம்புல் டெய்லியே நீங்கள் ஒரு அருகம்புல் சாறாக ஜூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.